ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம்மா கிச்சனில் பிரசவ லேகியம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தாய்ப்பால் நல்லா சுரக்கிறதுக்கும், உடல் இறுக்கம் பெறுறதுக்கும், வயிற்று புண்ணு ஆறுறதுக்கும், கர்ப்பப்பை கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும், உடல் வலியை போக்குறதுக்கும், மலச்சிக்கலுக்கு நிவாரணமாகவும் இந்த லேகியம் செயல்படுது. 31 பொருள்களுடன் உயர் தரத்துடன் இந்த லேகியத்தை வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னங்கிறத ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஓமம் 50 கிராம், கடுகு 25 கிராம், அதிமதுரம் 25 கிராம், வாய்விளங்கம் 25 கிராம், திப்பிலி 10 கிராம், வால்மிளகு 10 கிராம், சுக்கு 25 கிராம், சனி ஞாயிறு 10 கிராம், சித்திரத்தை 25 கிராம், மாவிளங்கப்பட்டை 5, மஞ்சள் 25 கிராம், கருஞ்சீரகம் 25 கிராம், சாலியல் 50 கிராம், ஜாதிக்காய் 1, மாசிக்காய் 1, கடுக்காய் 1, சதக்குப்பை 25 கிராம், ஏலக்காய் 10 கிராம், லவங்கப்பட்டை 5, சீரகம் 10 கிராம், சிறுநாகப்பூ 25 கிராம், அக்கரா 10 கிராம், நறுக்கு மூலம் 25 கிராம், சாரணவேர் 25 கிராம், மல்லி 10 கிராம், மிளகு 25 கிராம், பெருங்காயம் 15 கிராம். இவை எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து நல்லா குப்பையெல்லாம் இல்லாமல் படைச்சிட்டு நல்ல வெயில் வர இடத்துல 2-3 நாள் நல்லா காய வச்சு மிஷினில் அரைச்சிட்டு வந்து வச்சுக்கணும். இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லேகியம் அப்பப்போ தேவையான அளவு செஞ்சுக்கலாம். இதுக்கு ஒரு வட்டை கருப்பட்டி, அதாவது ஒரு சிரட்டையில் இருக்குள்ள ஒரு இது கருப்பட்டி எடுத்துட்டு அதை நல்லா தண்ணி ஊற்றி சும்மா காய்ச்சிக்கணும். அதாவது குப்பையெல்லாம் வடிகட்டி எடுக்கிறதுக்காக. பாகு பதம்லாம் கிடையாது, சும்மா காய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த லேகியம் வந்து ரொம்ப நல்ல தரமான லேகியம். அந்த காலத்தில், அதாவது 60 வருஷத்துக்கு முன்னால் எங்காச்சு எனக்கு வந்து இந்த இடித்து உரலில் இடித்து அதுக்கப்புறம் அதை துணியில் சலித்து இந்த மாதிரி லேகியம் செஞ்சாங்களாம். இப்போ அப்படிலாம் செய்ய முடியாது நம்மளால். நம்ம மிஷினில் அரைச்சி செஞ்சுக்கலாம். இப்போ இந்த காய்ச்சின கருப்பட்டி பாகில் 2 நல்லா டேபிள் ஸ்பூன் நல்லா ஃபுல்லாக எடுத்து போட்டு, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதை தூளை எடுத்து போட்டு காய்ச்சிக்கலாம். நல்லா கிண்டலாம். அப்பப்போ செஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு 10 நாளைக்கு வரும். 10 நாள் 15 நாள் கூட வரும். ரொம்பலாம் சாப்பிட வேண்டியதில்லை. ஒவ்வொரு உருண்டை சாப்பிட்டா போதும். இது லேகியமாக ஸ்பூனில் எடுத்தும் சாப்பிட்லாம். இல்லை இன்னும் கொஞ்சம் டைட்டாக கிண்டி அதை வந்து உருட்டியும் வச்சுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது பாருங்கள், நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா வெந்துடணும். அது கொஞ்சம் சிறு தீயில் வச்சு நல்லா கிளறலாம். இந்த லேகியத்தை குழந்தை பெற்றவங்க தான் சாப்பிட்ணும் இல்லை, நம்ம கூட ஒவ்வொரு உருண்டை சின்ன சின்ன உருண்டை போட்டுக்கிட்டா அப்படி நம்ம உடம்பே ஃப்ரீயாக இருக்கும். காற்றுல மிதக்கிறது மாதிரி இருக்கும். உடம்பெல்லாம் வந்து லேசாக இருக்கும். வேலை செய்ய சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதை நம்ம செஞ்சு பார்க்கலாம். இது வந்து இதில் இருக்க ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் உண்டு. இதை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம இதை விடவே மாட்டோம். வெளியில் வாங்கி சாப்பிட்டா இது விலை ஜாஸ்தி, உயர் தரமாக இருக்குமா என்னங்கிறது தெரியாது. நம்ம கண்ணதற்கு நம்மளே செஞ்சு சாப்பிடும்போது அதனோட சுகமே தனி தான். இதில் நிறைய ஒரு 4 குழிக்கரண்டி நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு அதையும் சேர்த்து நல்லா கிளறணும். அல்வா மாதிரி வந்துடணும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த லேகியத்தை ஒரு தடவை செஞ்சு பார்த்தா அதுக்கப்புறம் வாங்கவே தோணாது. நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கலான்னு தோணும். இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் இந்த லேகியம் வந்து எல்லா குழந்தை பெற்றவொடனே கொடுக்கலாம். அதனால் ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து அவசியம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய இது லேகியம் இது. அதனால் கண்டிப்பாக எல்லாம் பாருங்கள், பிடிக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இன்னும் எஸ்ஆர்எம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ நெய் ஊற்றிக்கலாம். இதுவும் நெய்யும் தாராளமாக ஊற்றலாம். நெய்யும் உடலுக்கு நல்லது தான். அதனால் நெய்யும் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். 27 பொருள்கள் சேர்த்துருக்கேன். அதோட கருப்பட்டி, நெய், நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சேர்ப்பேன்றதை பாருங்கள், தேன், சுத்தமான தேன். ஆக மொத்தம் 31 பொருள்களோட இந்த லேகியம் வந்து ரொம்ப 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 அருமையான லேகியம். இது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் குழந்தை பிறக்கும், இளம் தாய்மார்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான லேகியம். இது பாருங்கள், சுத்தமான தேன் வாங்கி, மலை தேன் எங்கேயாவது கிடச்சா அது வாங்கி ஊற்றினா ரொம்ப நல்லது. இல்லைன்னா தரமான தேன் வாங்கி அதையும் நல்லா தாராளமாக ஊற்றலாம். நல்லா 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றலாம். ஏன்னா அந்த காரம் உள்ளே இருக்க மருந்துகள்லாம் கொஞ்சம் காரம் இருக்கிறதுனா அந்த காரத்தெல்லாம் எடுத்துரும். தேனும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால் அதையும் ஊற்றி நல்லா அது அல்வா பதத்துக்கு வந்துடணும். அந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ பக்குவமாக வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் இந்த தண்ணியெல்லாம் சுண்டி வரட்டும். இந்த வரும்போது நம்ம இறக்கிக்கலாம். கொஞ்சம் கிளுக்கிளுன்னு இருந்ததுன்னா அது ஸ்பூனில் எடுத்து வச்சு சாப்பிட்லாம். இன்னும் கொஞ்சம் நல்லா இறுக்கமாக பண்ணோன்னா அதை வந்து லேகியமாக உருண்டை மாதிரி செஞ்சு வச்சுட்டு போகும்போது வரும்போது, அதாவது டெய்லி ஒரு முறை அது போட்டுக்கிட்டா குழந்தைக்கு ரொம்ப டைஜஷனுக்கும் ஈஸியாக இருக்கும். ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக இதை செஞ்சு பார்ப்பீங்க நம்புகிறேன். இந்த லேகியத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நாளைக்கு. அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்க நம்புகிறேன். தேங்க்யூ. பாய்.